வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது வசந்தம் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. உங்களோடு நான் கவிதா பாரதி. விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நூற்றி 26 நாட்களின் பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்களிடமிருந்து விடுதலை பெற்றது கோல்ஃபேஸ். ரூபவாகினி கூட்டுத்தாபனத்திற்குள் அத்துமீறி நுழைந்த டெனிஸ் அலி தொடர்ந்தும் விளக்கமறியலில். சீனாவிலிருந்து வந்த யுவான் வெங் அம்பாந்தோட்டையிலிருந்து 600 கடல் மைல் தொலைவில் நங்கூரம். ரயில் திணைக்களத்திற்கு சொந்தமான இடங்களில் உள்ள கைவிடப்பட்ட எண்ணெய் தாங்கிகளை புனரமைக்குமாறு அமைச்சர் பந்துல ஆலோசனை. 3 வருடங்களின் பின்னர் இடம்பெற்ற கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையின் பெரகர நிறைவுக்கு. யுக்ரைனின் அணுசக்தி ஆலையை அண்மித்த பகுதிகளில் இடம்பெறும் தாக்குதல்களை கைவிடுமாறு ஐநா வலியுறுத்து. காலி முகத்திடல் ஆர்ப்பாட்ட பூமியில் தங்கியிருந்த தரப்பினர் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். இதனையடுத்து நகர அபிவிருத்தி அதிகார சபையின் ஊழியர்கள் குறித்த பகுதியை சுத்தம் செய்தனர். காலி முகத்திடல் ஆர்ப்பாட்டம் ஆரம்பமாகி 126 நாட்கள் கடந்துள்ளன. அங்கிருந்த பலர் கடந்த நாட்களில் குறித்த இடத்திலிருந்து வெளியேறினர். எவ்வாறெனினும் மேலும் சிலர் ஆர்ப்பாட்ட பூமியில் தங்கியிருந்தனர். இன்று பிற்பகல் ஆர்ப்பாட்ட பகுதிக்கு வருகை தந்த போலீஸ் அதிகாரிகள் எஞ்சியுள்ள ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து வெளியேறுவதற்கு 1 மணித்தியால கால அவகாசத்தை வழங்கினர். இதற்கமைய தாம் அமைத்திருந்த கூடாரங்களையும் அகற்றிக் கொண்டு ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து சென்றனர். கூடாரங்களில் தங்கியிருந்த சிலர் போதைப் பொருளை பயன்படுத்தியிருந்ததாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் கூடாரத்தில் இருந்த ஒருவர் போதைப் பொருளை பயன்படுத்திய சந்தர்ப்பத்தில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். ஜனாதிபதி மாளிகைக்குள் அத்துமீறி நுழைந்தமை மற்றும் அங்கிருந்த சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததாக சந்தேகத்தின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த தானிஸ் அலி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் 4 எதிர்வரும் 26ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். வழக்கு கோட்டை நீதவான் திலின கமகே முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகள் இடம்பெறுவதாக கோட்டை போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். மற்றொரு வழக்கு தொடர்பில் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகள் விடுவிக்கப்பட்டுள்ளார். அவரது வெளிநாட்டு பயணத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் 17ஆம் தேதி கோட்டை போலீசில் வாக்குமூலம் வழங்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஜனாதிபதி மாளிகையில் கண்டெடுக்கப்பட்டு கோட்டை போலீசில் ஒப்படைக்கப்பட்ட 1,70 லட்சம் ரூபாவுக்கும் அதிக பணத்தை நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதற்கு ஏற்பட்ட தாமதம் தொடர்பில் இடம்பெறும் விசாரணைகளின் அறிக்கை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் கையளிக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பில் போலீஸ் விசேட விசாரணை பிரிவு விசாரணைகளை முன்னெடுக்கின்றது. குறித்த விடயம் தொடர்பிலான நீதிமன்ற உத்தரவிற்கமைய தொலைபேசி அழைப்புகள்
குற்றச்சாட்டுகள் குறித்து தகவல்களை சேகரித்து விசாரணைகளை முன்னெடுப்பதாக குறித்த பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் DS விக்ரமசிங்க நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதற்கமைய மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனினால் கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு தொலைபேசி அழைப்பொன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளமை தெரியவந்தது. இந்த விடயத்தை தேசபந்து தென்னக்கோன் ஒப்புக்கொண்டதாகவும் நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டது. கையளிக்கப்பட்ட பணம் தொடர்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு தான் ஆலோசனை வழங்கவில்லை என தேசபந்து தென்னக்கோன் குறிப்பிட்டுள்ளார். குறித்த வழக்கு விசாரணை எதிர்வரும் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. நீதிமன்ற உத்தரவை மீறி கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டுக்கமைய கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவர் படையணியின் செயற்பாட்டாளர் மத்துமகே மங்கல எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட உள்ளனர். ஜனாதிபதி மாளிகைக்குள் அத்துமீறி நுழைந்த முதலாவது நபராக சந்தேகிக்கப்படும் சிசில் வசந்த் 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அவரது வெளிநாட்டு பயணத்திற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அலரி மாளிகைக்குள் நுழைந்து தீயணைப்பு உபகரணங்களை கொள்ளையிட்ட நபர் ஒருவர் 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் கோட்டை நீதவானினால் விடுவிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி மாளிகைக்குள் அத்துமீறி நுழைந்து அங்கிருந்த சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த சந்தேக நபர்களை கைது செய்ய போலீசார் பொதுமக்களின் உதவியை எதிர்பார்த்துள்ளனர். இதற்கமைய இங்கு காண்பிக்கப்படும் புகைப்படங்களில் உள்ள நபர்கள் தொடர்பில் தகவல் அறிந்தால் போலீசாருக்கு அறிவிக்குமாறும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தன்னை இலங்கையிலிருந்து நாடு கடத்துவதற்கு எடுத்துள்ள தீர்மானத்தை வலுவிழக்க செய்யும் வகையில் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி ஸ்காட்லாந்து நாட்டு பெண்ணான கலி பிளாசர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரீட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அடிப்படை காரணங்களின்றி குடிவரவு குடியகல்வு திணைக்களம் எடுத்துள்ள இந்த தீர்மானம் சட்டத்திற்கு புறம்பானதென தீர்ப்பு வழங்குமாறு அவர் மனுவில் கோரியுள்ளார். ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ கொடியை படுக்கை விரிப்பாக பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் காணொலி வெளியிட்ட உதயனே கலுதாந்திரி உள்ளிட்ட 3 பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 4 சந்தேக நபர்கள் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு நேற்றைய தினம் வரவிருந்த யுவாங்ஃபென் 5 கப்பல் இலங்கை கடற்பரப்பிலிருந்து 600 கடல் மைல் தொலைவில் நங்கூரமிடப்பட்டுள்ளது. யுவான்வென் 5 கப்பல் தொடர்பில் சர்வதேச ரீதியில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. குறித்த கப்பலின் இலங்கை பயணம் காரணமாக சீன மற்றும் இலங்கை தொடர்பில் மாத்திரமன்றி அமெரிக்கா தொடர்பிலும் ராஜதந்திர ரீதியிலான நெருக்கடிகளை இலங்கை சந்திக்க நேரிடும் என வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. கப்பல் இலங்கையின் கடல் எல்லைக்குள் பிரவேசிப்பதை தடுப்பதற்கென அமெரிக்கா தமது அழுத்தத்தை பிரயோகித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. குறித்த கப்பல் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைய அனுமதி வழங்க வேண்டும் என சுயாதீன கட்சிகளின் ஒன்றியம் அறிக்கையொன்றினூடாக தெரிவித்துள்ளது. இலங்கை சீன உறவுகளை பாதுகாத்து இருதரப்பிலும் பிரச்சினைகள் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் அவற்றுக்கு தீர்வு காண வேண்டும் எனவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவங்ச, ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் பிரதம செயலாளர் வாசுதேவ நாணயக்கார, பெவித்ரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன் பில உள்ளிட்ட சுயாதீன குழுக்களின் பிரதிநிதிகள் 8 பேரினால் குறித்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதேவேளை சீன கப்பல் இலங்கைக்கு வருவதற்கு அனுமதி வழங்குவதன் முக்கியத்துவம் தொடர்பில் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சர்வதேச உறவுகள் திணைக்களத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி ஹசித் கந்தஹுட ஹேவா கருத்து வெளியிட்டுள்ளார். இலங்கை அரசாங்கத்தினால் கப்பலின் வருகையை தாமதப்படுத்துமாறு உத்தியோகபூர்வ கோரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைவதற்கான உரிய அனுமதி இதுவரை கப்பலுக்கு வழங்கப்படவில்லை. யுவான்வெங் கப்பல் விண்வெளி ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் வசதிகளை கொண்ட ஒரு கப்பலாகும். இது ஒரு யுத்த கப்பல் பிரிவுக்குள் உள்ளடங்காது. இதற்கமைய சர்வதேச சமுத்திர சட்டத்திற்கமைய கப்பலுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை வழங்க இலங்கை கடமைப்பட்டுள்ளது. கப்பலை முழுமையாக திருப்பி அனுப்பும் செயற்பாட்டை இலங்கை மேற்கொள்ளுமாயின் அதனால் சர்வதேச நாணய நிதியத்துடனான இலங்கையின் பேச்சுவார்த்தைகளுக்கும் பாதிப்பு ஏற்படும். இலங்கை கடன் சுமையின் 108% உரிமையை சீனா கொண்டுள்ளது. கடன் செலுத்தல் கட்டமைப்பு மாற்றத்திற்கு சீனாவின் ஒத்துழைப்பு இலங்கைக்கு அவசியமாகும். இலங்கை, இந்தியா, சீனா ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் இணைந்து மேற்கொள்ளும் சமூக கலந்துரையாடலின் ஊடாக இணக்கப்பாட்டுடன் குறித்த விவகாரத்தை முன்னெடுத்து செல்வது இலங்கைக்கு நன்மை அளிக்கும். இதேவேளை பாகிஸ்தானின் கடற்படைக்கு சொந்தமான தைமூர் யுத்த கப்பல் உத்தியோகபூர்வ பயணமாக இன்றைய தினம் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. கடற்படையின் சம்பிரதாயங்களுக்கு அமைய பாகிஸ்தான் கப்பல் வரவேற்கப்பட்டது. எதிர்வரும் 15ஆம் தேதி வரை குறித்த கப்பல் இலங்கையில் நங்கூரமிடப்பட்டிருக்கும். குறித்த கப்பலில் இலங்கை கடற்படையுடன் இணைந்து ஒன்றிணைந்த பயிற்சி நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மின்கட்டண அதிகரிப்பினால் நிவாரணம் கிடைக்க வேண்டிய குழுக்களுக்கென அதனை பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் தெரிவித்துள்ளார்.
35,000 மெட்ரிக் டன் பெட்ரோலை கொண்ட நியூ டோல்ரே என்ற கப்பல் நேற்றிரவு கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. அதிலிருந்து எரிபொருளை தரையிறக்கும் பணிகள் இன்று இடம்பெறுகின்றன. இதனை விரைவில் விநியோகிப்பதற்கான நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டுள்ளன. மின்சார சபையின் கட்டமைப்பு கட்டுப்பாட்டு மத்திய நிலையத்திற்கு அமைச்சர் கஞ்சன விஜயசேகர இன்றைய தினம் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். இதன்போது எரிசக்தி உற்பத்தி தேவைகள், விநியோக செயற்பாடுகள், மின்வெட்டை முகாமைத்துவம் செய்தல் மற்றும் தொடர்ச்சியான மின் விநியோகத்திற்கு முன்னெடுக்க வேண்டிய திட்டங்கள் என்பன தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக அமைச்சர் தனது ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். கைவிடப்பட்டுள்ள எண்ணெய் தாங்கிகளை துரிதமாக மறுசீரமைப்புக்கு உட்படுத்தி அதனை மீளவும் பயன்பாட்டுக்கு எடுக்குமாறு அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். பொலனறுவை மற்றும் பலிகந்த ரயில் நிலையங்களுக்கு இணைவாக உள்ள புகையிரத திணைக்களத்திற்கு சொந்தமான இடங்களில் காணப்படும் பாவனைக்கு எடுக்காத எண்ணெய் தாங்கிகள் அனைத்தையும் மறுசீரமைப்புக்கு உட்படுத்தி எரிபொருளை களஞ்சியப்படுத்துவதற்கென அவற்றை பயன்படுத்துமாறு அமைச்சர் குறிப்பிட்டார். மண்டபங்களின் உரிமையாளர்கள் தமக்கு எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்கென நிவாரணம் வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். எரிவாயு நெருக்கடி குறிப்பிடத்தக்க அளவு முடிவுக்கு வந்துள்ளது. எனினும் எமக்கு எரிபொருள் தொடர்பில் நெருக்கடி நிலவுகின்றது. மண்டபங்களின் உரிமையாளர்களுக்கு தேவையான டீசலை பெற்றுக் கொள்வதில் தொடர்ந்தும் சிக்கல் காணப்படுகிறது. குறித்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படுமாயின் எமது துறை சார்ந்தவர்களுக்கு தமது தொழில்களை வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்வதற்கான சூழல் ஏற்படும். மின் கட்டண அதிகரிப்பினால் பாதிப்பை எதிர்கொண்டுள்ள குழுக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வேலை திட்டம் கலந்துரையாடல் மட்டத்தில் இருப்பதாக சபை முதல்வர் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் தெரிவித்தார். மின் கட்டண அதிகரிப்பு தொடர்பில் பாராளுமன்ற விவாதம் ஒன்றை நடத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மின் கட்டண அதிகரிப்பானது தற்பொழுது நாட்டு மக்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. நாடு தற்பொழுது பாரிய நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளதை நாம் அறிந்த விடயமாகும். இருந்த போதிலும் நாட்டு மக்களுக்கு இந்த தருணத்தில் நாம் நிவாரணங்களை வழங்க வேண்டும். இந்த மின் கட்டண அதிகரிப்பானது நாட்டில் அடிமட்டத்தில் வாழும் மக்கள் மீது பாரிய அளவில் அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதே போன்று கைத்தொழில் மற்றும் சுற்றுலாத்துறைக்கு பாரிய அளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் அடிப்படையில் இந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்குமாறு நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். குறைந்த வருமானம் பெறுவோருக்கு கொடுப்பனவு ஒன்றை வழங்குவதாக முன்னர் யோசனைகள் முன்வைக்கப்பட்டன. சபாநாயகர் அவர்களே, அது தொடர்பில் நீங்கள் அறிவீர்கள். மின் கட்டண அதிகரிப்பு தொடர்பில் எதிர்வரும் 29ஆம் தேதி ஒரு நாள் விவாதம் ஒன்றை வழங்குகிறோம். எதிர்வரும் சில நாட்களில் மறுசீரமைக்கப்பட்ட ஒரு வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட உள்ளது. எதிர்வரும் 30, 31, 1ஆம் 2ஆம் தேதிகளில் முன்வைக்கப்படவுள்ள மறுசீரமைப்பு வரவு செலவு திட்டத்தில் நிவாரணம் வழங்கப்பட வேண்டிய குழுக்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பாக தற்போது கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் நீங்கள் கூறியதை போன்று குறைந்த நிவாரணம் பெறும் குழுவினருக்கு இதனூடாக நிவாரணம் கிடைக்க வாய்ப்புகள் ஏற்படும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கொள்கை பிரகடன உரை தொடர்பிலான விவாதத்தின் 3வது நாள் இன்றாகும். பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டனர். நாட்டிற்குள் பாரிய பொருளாதார மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள வேண்டும். மின் கட்டண அதிகரிப்பு, எரிபொருள் விலை அதிகரிப்பு மாத்திரமென அதனை நினைத்தால் அது தவறு. விரிவான மற்றும் ஆழமான பொருளாதார மறுசீரமைப்புகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இந்த அரசாங்கமும் செயற்கையான அரசாங்கமாகும். மக்களின் வரவேற்பு உள்ளதாகவும் தாம் பலமிக்க அரசாங்கம் எனவும் காண்பிக்க முயற்சிக்கின்றனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பதவி நியமனம் அரசியல் அமைப்புக்கு உட்பட்டது என்பதனை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். எனினும் அவருக்கு கிடைக்கப்பெற்ற 134 வாக்குகளும் செயற்கையானவை. என்னையும் அவர்களுடன் இணையுமாறு அழைப்பு விடுத்தனர். எனினும் சர்வகட்சி அரசாங்கம் ஒன்று அமைய வேண்டும் என்பதில் நான் உறுதியாக உள்ளேன். பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பலத்தை வைத்துக் கொண்டே சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கு நாம் முயற்சிக்கின்றோம். மொட்டு கட்சி என்ற அடிப்படையில் சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்க நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறோம். எமது கட்சிக்கு வாக்களித்தவர்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றும் வகையிலேயே நாம் இதற்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றோம். சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணி எதிர்மறையான விமர்சனங்களை முன்வைக்கின்றது. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் நோக்கிலேயே சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்க முயற்சிக்கின்றோம். அதில் வந்து நீங்களும் இணைய வேண்டுமென நான் மக்கள் விடுதலை முன்னணிக்கு அழைப்பு விடுக்கின்றேன். அவசரகால சட்டத்தை அமுல்படுத்தி மக்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கின்றனர். ஆர்ப்பாட்டக்காரர்களை கைது செய்வது நியாயமானதா? சர்வதேசத்தின் ஒத்துழைப்பை பெற வேண்டுமாயின் அவர்களை விடுவிக்க வேண்டும். 114 ரூபாவுக்கு இருந்த டீசல் 450 ரூபாவுக்கு அதிகரித்ததன் பின்னர் 10 ரூபாவால் விலை குறைந்ததாக தெரிவிக்கின்றனர்.
ඒ වගේම ගෑස් 200කින් අඩු කරාම කියනවා අපි අඩු කරා 3000කින් විතර වැඩි කරා. සමහර අය කල්පනා කරන විදේශීය මූල්‍ය සමාගම් විසින් අපි ගොඩ දාලා දෙනවා. வெளிநாட்டு நிதி நிறுவனங்களினாலும் வெளிநாடுகளினாலும் நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என சிலர் நினைக்கின்றனர். வீழ்த்தப்பட்ட எந்த ஒரு நாட்டினையும் வெளிநாட்டு அரசாங்கம் ஒன்றினால் கட்டியெழுப்ப முடியாது. இந்த நாட்டிற்குள் ஏற்படுத்தப்படும் மாற்றங்களினால் மாத்திரமே அதனை மேற்கொள்ள முடியும். இந்த அரசாங்கத்திற்குள் எந்த வகையிலான அரசாங்கத்தை அமைத்தாலும் அடுத்த நாளே அதன் பிரதிபலனை எதிர்பார்க்கின்றனர். எனினும் இப்போது இருக்கின்ற நெருக்கடிக்கு அடுத்த நாளிலேயே தீர்வு காண முடியாது. இதனால் மக்களின் அனுமதியுடன் கூடிய இடைவெளி ஒன்று தேவையாகும். சர்வஜன வாக்கெடுப்பினூடாக இந்த இடைவெளி கிடைக்கப்பெறும். இதனால் சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்வதே எமது யோசனையாகும். ඒ නිසා නව ජර්මනකට යමු කියන එක තමයි අපේ යෝජනාව. வரலாற்று சிறப்புமிக்க கண்டி எசல பெரஹர நிகழ்வுகள் நிறைவடைந்துள்ளன. பாரம்பரிய சம்பிரதாயங்களுடன் கூடிய செங்கடகளை எசல பெறுகிற நிகழ்வு நேற்று மாலை 6:35க்கு அமைய பெற்ற சுபவேளையில் வீதி வலம் வந்தது. ஸ்ரீ நலதா மாளிகையின் இந்திராஜா யானையின் வருகையுடன் ஆரம்பமான பெரகர உற்சவத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கண்டியிலுள்ள ரெஜினா ஹோட்டலில் இருந்த வண்ணம் பார்வையிட்டார். 3 வருடங்களின் பின்னர் எசல பெரகரவில் இம்முறை மக்களின் பங்கேற்பு காணப்பட்டது. பெருமளவிலானோர் பெரகரவை பார்வையிட வருகை தந்திருந்தனர். ரந்தூலி பெரகர உற்சவம் வீதி வலம் வந்ததுடன் சம்பிரதாய நிகழ்வுகளுக்கு அமைய பெரகர நிறைவுக்கு வந்தது. கொழும்பு பங்குச்சந்தையின் பரிமாற்றல் கொடுக்கல் வாங்கல்கள் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த மைல்கல்லை கடந்துள்ளது. அனைத்து பங்குகளின் விலைச்சூட்டின் பெறுமதி நேற்றைய தினம் 9,000 அலகுகளை கடந்துள்ளது. நாளாந்த மொத்த புரள்வு 6.3 பில்லியன் ரூபாவாக பதிவானது. பங்குச்சந்தையின் செயற்பாடுகள் தொடர்பில் முதலீட்டு ஆலோசகர் குமார பெரமுன கருத்து வெளியிட்டார். දේශපාලන අර්බුදයේ පොඩ්ඩක් තුරන් වේගෙන යද්දී அரசியல் நெருக்கடி சற்று தனியும் அதே நேரம் எரிபொருள் நெருக்கடியிலிருந்து மக்கள் சிறிய அளவில் மீண்டுள்ளனர். இதன் மூலம் மக்களின் தன்னம்பிக்கை சற்று அதிகரித்துள்ளது. இதன் விளைவாக பங்குச்சந்தை நிலவரங்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பங்கை வெளிக்காட்டுகிறது. ஆசிய நாடுகளின் பங்குச்சந்தைகளின் விலை சுட்டன்களை ஒப்பிடுகையில் நாம் உயர்ந்த நிலையிலேயே உள்ளோம். தேசிய முதலீட்டாளர்கள் மத்தியில் காணப்படும் தன்னம்பிக்கை சிறந்த நிலையில் உள்ளது. எதிர்வரும் சில நாட்களில் மேலும் சிறந்த பெறுபேறுகளை பங்குச்சந்தை வெளிக்காட்டும். பங்குகளின் நிலைமைகளை உரிய முறையில் புரிந்து கொள்வதனூடாக லாபம் மற்றும் முதலீடுகளை அதிகரித்துக் கொள்ள முடியும். ස්වාසයෙන්ද කොටස් වල ඉහළට යනවා. එන ආර්ථිකය හොඳ තත්වයකට එයි කියලා මගේ හැඟීම. நமது நாட்டிற்கு டொலரை ஈட்டித்தரும் பிரதான துறையாக சுற்றுலாத்துறை காணப்படுகிறது. எனினும் சுற்றுலாத்துறை வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் அதனை மீளவும் கட்டியெழுப்புவதன் ஊடாக நாட்டில் காணப்படும் பொருளாதார நெருக்கடிக்கு குறிப்பிடத்தக்களவு தீர்வை எட்ட முடியும். இலங்கையில் உள்ள ஜெர்மன் நாட்டவரான டீட்டர் வென்லட் என்பவரின் தலையீட்டில் ஜெர்மனியில் உள்ள இளைஞர் முதலீட்டு குழு ஒன்று இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டது. இலங்கை சுற்றுலாவுக்கான சிறந்த நாடு என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டுள்ளனர். எதிர்காலத்தில் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ளவும் அவர்கள் எதிர்பார்த்துள்ளனர். அத்துடன் இலங்கையின் சமூக சேவை செயற்பாடுகளுக்கும் ஒத்துழைப்பு வழங்க ஜெர்மன் முதலீட்டு குழு விருப்பம் தெரிவித்துள்ளது. குறித்த முதலீட்டு குழு இலங்கையில் உள்ள செயற்கை அவயங்கள் தயாரிக்கும் இடத்திற்கும் விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தது. நாம் இலங்கை வருவதற்கு அச்சத்திலேயே இருந்தோம். இலங்கைக்கு செல்ல வேண்டாம் என பலர் எமக்கு கூறினர். எனினும் எனது நண்பர்களுடன் நான் இங்கு வந்துள்ளேன். இலங்கையின் பல இடங்களுக்கு நாம் பயணித்தோம். பல சந்தர்ப்பங்களில் எமது வாகனங்களுக்கு எரிபொருள் தேவைப்பட்டது. எனினும் இலங்கை மக்கள் எமை எரிபொருள் வரிசையில் காத்திருக்க செய்யாது எமக்கு எரிபொருளை வழங்குவதில் முன்னுரிமை அளித்தனர். இலங்கை மக்களின் நற்குணங்களை நாம் கண்டுகொண்டோம். விசேட கடமைகளில் ஈடுபட்டுள்ளமை உள்ளிட்ட காரணங்களினால் தேர்தலின் போது வாக்களிக்கும் சந்தர்ப்பத்தை இழக்கும் தரப்பினருக்கு வாக்களிக்க தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்வது தொடர்பில் பல்வேறு யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக ஹத்வனிபய நிகழ்ச்சியில் பங்கேற்ற தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் நிமால் பொன்சிஹேவா இது தொடர்பில் கருத்து வெளியிட்டார்.
චන්දවල ප්‍රතිඵල බැලුවම ලක්ෂ 3-4 தேர்தல் முடிவுகளை ஒப்பிடுகையில் 3-4 லட்சம் வாக்குகள் வித்தியாசப்படுகின்றன. 3 முதல் 5 லட்சம் பேருக்கு வாக்களிக்க தகுதி இருந்த போதிலும் அவர்களுக்கு அதற்கான சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. தேர்தல் தினத்தன்று சுகாதாரத்துறையில் உள்ள பலருக்கு வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. ஊடகவியலாளர்களுக்கும் இந்த நிலை உள்ளது. தேர்தல் கண்காணிப்பில் ஈடுபடுபவர்களும் பெருமளவில் வாக்களிப்பதில்லை. தேர்தல் தினத்தன்று நீண்ட தூரத்திற்கு சென்று வாக்களிக்க முன் வருவதில்லை. இவ்வாறானவர்களுக்கென தேர்தல் தினத்திற்கு 2 அல்லது 3 தினங்களுக்கு முன்னர் வாக்களிப்பதற்கென அவர்களுக்கு மத்திய நிலையங்களை அமைக்க உத்தேசித்துள்ளோம். விசேட வாக்களிப்பு நிலையங்களையும் அமைக்க முடியும். வைத்தியசாலைகள், வர்த்தக நிலையங்கள் போன்ற இடங்களில் விசேட வாக்களிப்பு நிலையங்களை அமைக்கலாம். விசேட தேவையுடையவர்களுக்கு வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கும் வகையில் நடமாடும் வாக்களிக்கும் நிலையங்களை ஏற்படுத்துவது குறித்தும் உத்தேசித்துள்ளோம். ගෙදරින් යන්න බැරි අය මේවට මේකම අපි යෝජනා කරලා තියෙනවා. ජංගම චන්ත පොළවල් සකස් කරලා ගෙදරට ගිහිල්ලා ඡන්දය ගන්න. உலக யானைகள் தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது. இதனை முன்னிட்டு பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. 2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி முதல் தடவையாக உலக யானைகள் தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. திரைப்பட தயாரிப்பாளரான வில்லியம் சாத்தரினால் தயாரிக்கப்பட்ட யானைகள் தொடர்பிலான 2 திரைப்படங்களை அடுத்து உலக யானைகள் தினம் பிரகடனப்படுத்தப்பட்டது. 2011ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட தரவுகளுக்கு அமைய இலங்கையில் 5000க்கும் அதிகமான யானைகள் உள்ளன. வரலாற்றை கடந்த அழகு, புவியியல் தொடர்பு மற்றும் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் என்ற துணைப்பொருளின் கீழ் உலக யானைகள் தினம் அனுஷ்டிக்கப்படுவதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். අපේ රටත් ඒ වගේම අලියතුන් எமது நாடு உட்பட யானைகள் வாழும் நாடுகளிலும் இன்றைய தினத்தில் விசேட நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. வரலாற்றை கடந்த அழகு, புவியியல் தொடர்பு மற்றும் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் என்பதே இம்முறை யானைகள் தினத்தின் துணைப்பொருளாக உள்ளது. யானைகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கும் அவற்றை பாதுகாப்பதற்கும் நாடுகள் அனைத்தும் இணைந்து ஒன்றிணைந்த வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டிய தேவை உள்ளது. எமது நாட்டில் நிலவும் யானை மனித முரண்பாட்டை தீர்ப்பதற்கு சர்வதேச ரீதியில் காணப்படும் அறிவு சார்ந்த நடவடிக்கைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அத்துடன் யானைகளை பாதுகாப்பதற்கான முக்கியத்துவம் தொடர்பில் நாட்டு மக்களையும் தெளிவுபடுத்த வேண்டும். விவசாய நிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும் யானைகளுக்கு பாதிப்பு ஏற்படாமலும் இதனை முக்கியத்துவம் செய்வதற்கான அவசியம் உள்ளது. இரு அமைச்சுக்களும் இணைந்து இந்த பிரச்சனைகளுக்கு சாதகமான முறையில் முகம் கொடுப்பது தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளோம். பல்வேறு அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்காக யானைகளுக்குரிய வாழ்விடங்களை நாம் சொந்தமாக்கிக் கொண்டதாலேயே யானை மனித முரண்பாடு நிலவுகின்றது. අපි තීන්දුව කළා තියෙනවා මේ වගේ කටයුත්තකට ඉඩමක් නිදහස් කරනවා නම් සම්වර්ධන කටයුත්තකට වෙන්න පුළුවන්. එකවරක් නෙවෙයි 10 වරක් හිතලා තමයි නිදහස් කළ යුතු. யானைகளுக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு பின்னவல யானைகள் சரணாலயத்தில் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. மகா சங்கத்தினரின் மத அனுஷ்டானங்களும் இதன் போது இடம்பெற்றது. யானைகளுக்கென விசேட விதமாக தயாரிக்கப்பட்ட உணவுகளும் அவற்றுக்கு வழங்கப்பட்டன. பொத்தளம் எலுவம்குளம் பிரதேசத்தில் 625 ஏக்கர் கொண்ட வயல் காணிகள் காட்டு யானைகளின் தாக்குதலினால் நாளுக்கு நாள் அழிவடைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது தொடர்பான தொகுப்பு அடுத்து. வில்பத்து தேசிய வன பூங்காவிற்கு தென் பகுதியில் உள்ள தவசமடுவ பிரதேசத்தில் பயிரிடப்பட்டுள்ள வயற்காணிகளை கடந்த சில தினங்களாக இரவு வேளைகளில் காட்டு யானைகள் கூட்டம் ஒன்று இங்கு வருகை தந்து இந்த வயற்காணிகளை சேதப்படுத்தி வருவதாக அப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். குறித்த பிரதேசத்தில் அரசாங்கத்தினால் நிர்மாணிக்கப்பட்டுள்ள யானை வேலிகள் பராமரிப்பின்றி காணப்படுவதனாலும் மேலும் வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளின் முறையான கண்காணிப்பு நடவடிக்கைகள் இன்மையினாலும் இப்பிரச்சினைக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளதாக இப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். මේ තියෙන අපේ විදුලි අලිවැට අපේ මේ කුඹු ආරක්ෂා කරලා දාලා තියෙන විදුලි අලිවැට මේක ඇත්තට මෙන්න කරන්ට් එක මදි. கரண்ட் வேலி, யானை வேலி, எரு இருந்து எந்த பிரயோசனமும் இல்லை. இப்படி இருக்கிறதுல எந்த அதிகாரியும் வந்து பார்க்கவும் மாட்டேங்காங்க. எங்களுக்கு யானை பிடிக்கும், எருவும் இல்லை. 6 மணி சென்றுன்னு சொன்னா ஊட்ட விட்டு வெளியே வரலாறு. ஆனையில கரைச்சல் பெரிய பிரச்சனை. நாளொன்றுக்கு 50க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் வயல் காணிகளுக்குள் நுழைந்து சேதப்படுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமன்றி நாளாந்தம் மாலை 6 மணிக்கு பின்னர் காட்டு யானைகளின் அச்சுறுத்தல் குறித்த பிரதேசத்தில் காணப்படுவதனால் அப்பகுதியில் வாழும் மக்களுக்கு கூட தமது சொந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பாருங்க, நகையெல்லாம் கொண்டு பேங்க்ல வச்சுட்டு வந்துதான் எல்லாம் செஞ்சுக்கிறோம். இந்த இது மாதிரி அடிச்சு போட்டு போயிடுது. இதுக்கு நல்ல முடிவு ஒன்று எடுத்தாங்க. செயலிழந்து காணப்படும் யானை வேலிகளை திருத்தி தருமாறு இப்பகுதி மக்கள் அரசாங்கத்தின் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்கின்றனர். ஆனவேல் இருக்கு, ஆனவேல் எந்த உறுதியும்
இல்லை. இதை வந்து யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதிகாரிகள் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. வனஜீவி சொன்னால் வனஜீவி கணக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ யானை வெள்ளாமைக்கு மட்டும் இல்லை, ஊருக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்குது. உள்ளுக்கு வந்து பின்னர் 6 மணி 7 மணியோட யானை வந்து கிளையாக வந்து நிற்கிது. இந்த நாட்டுக்கு இதாகிக்கிற அந்த அரிசியை காப்பாற்றுறதுக்காக இந்த வெள்ளாமையை காப்பாற்றி தாங்க சொல்லி நாங்கள் கேட்டு நிற்கிறோம். இல்லாவிடின் எதிர்காலத்தில் குறித்த பிரதேசத்தில் நெல் விவசாய நடவடிக்கைகளிலிருந்து ஒதுங்க வேண்டி ஏற்படும் என இவ்விவசாயிகள் அங்கலாய்க்கின்றனர். கதிர் வரக்கூடிய வெள்ளாமை இந்த மாதிரி இருக்கிற கட்டத்தில் ஆனை பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகிரு. விழுப்பத்தில் அவ்வளோ யானை வந்து இந்த வெள்ளாமையை திண்டு நாசமாக்கு. முறையிட்டா வனஜீவிலையோ அவங்கள சொல்கிறோம், யாரும் வந்து இதை பார்க்குறாப்புல இல்லை. ஒரு வெடிகோட தாரத்துக்கு ஒரு அதிகாரி முன் வர மாட்டேங்காங்க. இதுக்கு இந்த விவசாயத்தை காப்பாற்றி தாரத்துக்கு உரிய அதிகாரிகள் வந்து இதுக்கு முன்னெண்டு செஞ்சு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை மதியம் 1 மணிக்கு இடம்பெறும். வணக்கம்.